இருக்கிறதுலயே ஒரு வியர்டான விஷயம் தான் இப்போ தெலுங்கானால நடந்திருக்குது. அம்மா ஒரு பேங்க் மேனேஜர வந்து லவ் பண்றாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லங்கிற நேரத்துல அவங்களோட மகள் வந்து அதே பேங்க்குக்கு வேலைக்கு போறாங்க. அப்போ அதே ஆள வந்து மகளும் லவ் பண்றாங்க. 2 பேருமே வந்து ஒரே ஆள தான் லவ் பண்றாங்க. இப்போ 2 பேரும் ஒரே ஆள லவ் பண்றாங்கங்கிறதுக்காக அம்மா வந்து பொசெசிவ்னஸ்ல பொண்ண வந்து கழட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கல்யாணம் பொண்ணுக்கு பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அந்த கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு பிரிஞ்சு போக மாட்டேங்கிறா. அவங்க இன்னும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து கல்யாணம் பண்ண பையன வந்து சம்மந்தமே இல்லாம உலகத்துல இருந்தே அனுப்பிச்சிருக்காங்க. தெலுங்கானால இந்த பையனோட உடல் இப்போ கிடைச்சிருக்குது. அண்ட் மொத்த கண்ட்ரியே வந்து ஸ்டன் ஆயி நிக்கிறது. என்னடா இது? என்ன நடந்துட்டு இருக்குது? அண்ட் இதுல இருக்கிறதுலயே ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இத பண்றதுக்கு இன்ஸ்பிரேஷன் வேற ஒரு கதை இருக்குது. அந்த இன்ஸ்பிரேஷன் வேற யாரும் இல்ல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சோனம் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து லவ்வரோட சேர்ந்து கணவன கொன்னாங்கல்ல. அத வந்து நம்ம கரெக்ட்டா பண்ணுவோம். கரெக்ட்டா பண்ணுனா போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டோம்னு இன்ஸ்பிரேஷன் எடுத்து ஒரு விஷயத்த பண்ணி இப்ப மாட்டியிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட டீடைல்டா சொல்றேன். இதெல்லாம் பார்க்கிறப்போ உண்மையிலேயே நம்ம சொசைட்டி எங்க போயிட்டு இருக்குன்னு தான் தெரியல. இப்படி மாத்தி மாத்தி புடிக்கலனா கிளம்பி போங்க. டிவோர்ஸ்னா 1000 இருக்குது. விட்டுட்டு போகுறதுக்கு 1000 வழி இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம இன்னோசென்ட்டா இருக்கிற பசங்களோட உயிர வந்து கன்டினியூஸா எடுத்துட்டே இருக்கிறது உண்மையிலேயே மனசு கஷ்டமா இருக்குது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட டீடைல்டா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான். நான் மதன் கௌரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இத பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கவர் ஆகாத விஷயங்கள கூட வேர்ல்டு ஃபுல்லா எங்க எது நடந்தாலும் என்னால எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி உங்ககிட்ட டெய்லி 10 நிமிஷத்துல வந்து சேர்க்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் கேள்விப்பட்டிருப்போம். இருக்கிறதுலே டாக்ஸிக் லவ் ட்ரையாங்கிள் இதுதான். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா அப்படிங்கிறது தான் பொண்ணு. அவங்களோட அம்மா வந்து சுஜாதா. சுஜாதா அப்படிங்கிறவங்க வந்து தெலுங்கானால இருக்கிற ஒரு பேங்க்ல வந்து ஸ்வீப்பரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே பேங்க்ல மேனேஜரா வந்து திருமால் ராவ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருக்காரு. இந்த திருமால் ராவ்ங்கிறவங்களுக்கு வந்து ஒரு 35 வயசு ஆகுது. அங்க வேலை பார்க்க போனா சுஜாதா அவங்களுக்கு வந்து 50 வயசு ஆகுது. இவங்க 2 பேருக்கு நடுவுல வந்து ஒரு காதல் மலருது. ஓகேவா? இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமால் ராவுக்கு வந்து ஹி இஸ் ஆல்ரெடி மேரிட். சோ அதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மனைவிய வந்து முதல்ல உலகத்துல இருந்தே அனுப்பிச்சிட்டோம்னா இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா ஐஸ்வர்யாவோட அம்மா அவங்களும் பேங்க் மேனேஜரும் வந்து முதல்ல யோசிக்கிறாங்க. ஆனா அந்த திருமணத்துல வந்து ஆல்ரெடி எந்த விதத்திலயும் ஒரு பெரிய ஹாப்பினஸ் இல்ல அப்படிங்கிறப்ப வந்து அதை விட்டுட்டு இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்னு யோசிக்கிற நேரத்துல தான் சுஜாதா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அவங்களால ஆபீஸ்ல வந்து ஸ்வீப் பண்ண முடியல. அப்போ அவங்களை ரீப்ளேஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பொண்ணு ஐஸ்வர்யாவே தான். ஐஸ்வர்யாவுக்கு 23 வயசு ஆகுது. 23 இயர்ஸ் ஓல்ட். அவங்க வந்து அதே வேலைக்கு அங்க வர்றாங்க. அப்போ இந்த திருமால் ராவ் அப்படிங்கிற பேங்க் மேனேஜர் இருக்காங்கல்ல, இந்த பேங்க் மேனேஜர் வந்து பொண்ணு கூடயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயும் வந்து லவ் வர ஆரம்பிச்சிருது. இப்போ அம்மாவும் சரி பொண்ணும் சரி 2 பேரும் வந்து ஒரே ஆளை தான் லவ் பண்றாங்க. அவங்க அம்மா மறுபடியும் வேலைக்கு திருப்பி வர்றப்போ இதெல்லாம் மாத்தி மாத்தி தெரிஞ்சுக்குது. ஓகே இவங்க 2 பேருக்குமே தெரியுது 2 பேரும் ஒரே ஆள தான் லவ் பண்றாங்கன்னு. இப்போ இந்த நேரத்துல வந்து அவங்க அம்மாக்கு வந்து மகள் வந்து அந்த பேங்க் மேனேஜரை லவ் பண்றதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சோ அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரை பிரிச்சு வைக்கிறதுக்கு மகளுக்கு ரொம்ப சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தேஜேஸ்வர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பையனை வந்து பாக்குறாங்க. இந்த பையனுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்ல. ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ். அந்த பையனோட வீட்ல வந்து பொண்ணை பத்தி கேட்கிறப்போ இல்லங்க அந்த பொண்ணுக்கும் அந்த பேங்க் மேனேஜருக்கும் அவங்க அம்மாவை பத்தி யாருக்கும் தெரியல. பட் அவங்க பொண்ணுக்கும் அந்த பேங்க் மேனேஜருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு வந்து அந்த பையனோட வீட்ல பொண்ணு பார்க்க போனப்போ சொல்லியிருக்காங்க. அந்த பையன் அதையுமே இவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கான். அப்போ அவங்க அம்மா அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னாலும் அந்த பையனுக்கு வந்து ஐஸ்வர்யா கிட்ட பேசுறப்போ he falls in love with this girl. ஐஸ்வர்யாங்கிற ஒருத்தங்க கிட்ட லவ் லெவல் இருந்து அவங்க வந்து இல்ல இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. பிப்ரவரி மாசம் கல்யாணம் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. சோ அம்மாவோட பிளான் சக்சஸ். பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த பொண்ணு அந்த பையனோட வீட்டுக்கு போயிடுவா. இங்க மறுபடியும் ஆபீஸ்க்கு வர முடியாது. நம்ம தான் மறுபடியும் அந்த வேலையை பார்க்க போணும். மேனேஜர் நம்ம கூட தான் இருப்பாங்க. நம்ம 2 பேரும் ஒண்ணா வாழலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து அவங்க போட்டிருக்காங்க. கல்யாணத்துக்கு வந்து ஐஸ்வர்யா அம்மாவோட பிரஷர்ல ஒத்துக்குறாங்க. ஒத்துக்கிட்டு கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் நடக்கவும் செய்யுது. சுஜாதா அவங்க அம்மா வந்து ஓகே பிளான் சக்சஸ். பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. மறுபடியும் இந்த பொண்ணு வந்து நம்மளோட லவ்ல வந்து தன்னோட மகளே வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிடுறாங்க. இவங்கள அனுப்பிச்சு வச்சாச்சு. இப்போ ஆனா உங்க அம்மா கிட்ட வந்து இந்த பேங்க் மேனேஜர் வந்து பழக மாட்டேங்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்கிறப்ப அவர் சொல்றாரு இல்ல நானும் உங்க பொண்ணு லவ் பண்றதா நீங்க பிரிச்சு வச்சிட்டீங்க. நீங்களும் நானும் லவ் பண்ணலாம். பட் அவங்களே லவ் பண்றதை நீங்க பிரிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னு இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு கில்ட் கான்ஷியஸ் ட்ரிப் ஆகுது. அப்போ இவனை அனுப்பிச்சு விட்டாலும் வந்து நம்ம கிட்ட பேச மாட்டேங்க. அப்ப என்ன பண்ணணும் பேசுறதுக்கு அப்படின்னா இவனை நம்ம அனுப்பிச்சிட்டு நம்ம 3 பேருமே கிளம்பி போயிடலாம். இங்கேயே இருக்க வேணாம். நம்ம வந்து லடாக் இல்ல அந்தமான் அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம எங்கேயாவது கிளம்பி போயிடலாம். இந்த பேங்க் மேனேஜர் வந்து அம்மாவை இங்கேயும் சரி இவங்க வீட்லயும் சரி பொண்ணை வந்து கல்யாணம் ஆகி போனா அந்த பையனோட வீட்லயும் சரி கன்வின்ஸ் பண்றாங்க இந்த பேங்க் மேனேஜர். 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து என்ன டிசைட் பண்றாங்கன்னா இந்த கல்யாணம் பண்ண பையன் இருக்கான்ல தேஜேஸ்வர் ஒரே மாசம் தான். கல்யாணம் எப்போ நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மே
மே 18th நடக்குது. ஜூன் 17th அந்த பையனை வந்து காலி பண்ணிடுறாங்க. மொத்தமே 4 வாரம் தான் அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் உயிரோடவே இருந்திருக்கான். ஸோ என்ன முடிவு பண்றாங்கன்னா, இந்த பையன் தான் இப்போ பிரச்சனை. ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இவனை வந்து நம்ம அழிச்சிட்டு நம்ம வந்து 3 பேர் கிளம்பி போயிடலாம். ஆனா அது எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது. எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, பேசாம கணவன் மனைவி 2 பேருமே காணாம போயிட்டாங்கங்கிற மாதிரி நம்ம செட்டப் பண்ணுவோம். அதுதானே வந்து அந்த மேகாலயால அந்த ஒரு சோனம் அந்த பொண்ணு வந்து அதை தானே ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம இங்க ட்ரை பண்ணலாம். அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஸோ கணவனை வந்து அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்து தள்ளி விடுறப்போ உடல் கிடைச்சிருச்சு, மாட்டிக்கிட்டாங்க. நம்ம வந்து ஆனா ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா கணவன் மனைவி ஒரே நேரத்தில் காணாம போயிடுவாங்க. போலீஸ்க்கு வந்து என்னாச்சுன்னே தெரியாது. கணவன் ஆனா நம்ம கொண்டிருப்போம், மனைவி வந்து என் கூடயே வந்து கிளம்பிடுவாங்க. 3 பேரும் கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸிகியூஷன் அப்போ பாத்தீங்கன்னா பேங்க் மேனேஜர் காசு எல்லாத்தையும் கொடுத்து ஆள் செட் பண்ணி கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா யார் ஆள் இருக்காங்க? திடீர்னு எப்படி ஒரு பேங்க் மேனேஜருக்கு கொலை பண்ற அளவுக்கு ஆள் கிடைப்பாங்க? எங்க தெரியுமா பேங்க் மேனேஜர் கை வச்சிருக்காரு? அவர்கிட்ட லோன் கேட்டு வர்றவங்க இருப்பாங்களா கிராமத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்படி வர்றவங்க கிட்ட நீங்க திருப்பி எல்லாம் கட்ட வேணாம், ஒரே ஒரு விஷயம் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு லோன் கேட்டு வர்றவங்க கிட்ட காசு கொடுத்து லட்சக்கணக்கில் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் லோன் கேட்டு வந்தவங்க கிட்ட, விவசாயிங்க கிட்ட, ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவங்க கிட்ட 3 பேர் அவங்களுக்கு வந்து நான் சொல்றதை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு சும்மாவே இந்த காசு தரேன்னு சொல்லிட்டு இந்த தேஜேஸ்வர் அப்படிங்கிற இந்த பையன் சம்மந்தமே இல்லை, அவனுக்கு இந்த இதை யோசிச்சு பாருங்களேன், இவங்க 3 பேர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்க, தனியா எதையோ பண்ணிட்டு போறாங்க. இங்க சம்மந்தமே இல்லாம இந்த பையனை கல்யாணம் பண்ணி இவனை வந்து அழிக்கணும்னு முடிவு பண்ணி பிளான் பண்றாங்க. நிறைய டைம் ட்ரை பண்றாங்க, பட் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க, வீட்டுக்கிட்ட இருக்காங்க, சுத்தி எப்பவுமே ஆள் இருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த பையன் எப்போதான் தனியா போவான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ண அதே பொண்ணு இந்த பையனோட பைக்ல வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கரை மாட்டி வைக்கிறாங்க. ஸோ அவங்க எங்க போனாலும் ஜிபிஎஸ் ட்ராக்கர் மூலியமா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். கரெக்டா அந்த பையன் வந்து சிசிடிவி இருக்காது, கொஞ்சம் கிராமத்து சைடு போகிற அந்த நேரத்தில் இந்த லோன் கேட்டு வந்து அவங்க கிட்ட கொலை பண்ணுங்க காசு தரேன்னு சொன்ன 3 பேரும் சேர்ந்து ஒரு கார்ல அந்த பையனை ஃபோர்ஸ் பண்ணி ஏத்தி கழுத்தறுத்து கொண்டு உடம்ப வந்து ஒரு கெனால்ல தூக்கி போட்டுருக்காங்க. கண்டுபிடிக்க முடியாது, தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும். அங்க ஃபால்ஸ், இங்க கெனால், ஒன்றும் இல்லை, தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும், கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல் 2 நாளுக்கு இவங்களோட பிளான் எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. உடல் கண்டுபிடிக்கப்படலை, எல்லாமே அப்படியே தான் இருந்திருக்குது. இந்த பொண்ணு வந்து கணவனை காணோன்னு மட்டும் வீட்டில எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் உடல் வந்து கண்டுபிடிக்கப்படுது. பட் 3 நாளா தண்ணியில உடம்பு இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது, கையில வந்து அம்மான்னு போட்ட டாட்டூ மட்டும் இருக்குது. அது வந்து அந்த பையன் தேஜேஸ்வர் போட்டிருந்ததுன்னு தெரிஞ்ச உடனே இவங்களுக்கு ஆல்ரெடி சந்தேகம், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்தப்பமே சொன்னாங்க இந்த பொண்ணு வேணாம், இந்த பொண்ணுக்கும் ஏதோ பேங்க் மேனேஜருக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறாங்க, இந்த கல்யாணம் சக்சீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கஷ்டம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு வந்து ஒரே மாசத்துல எப்படி காணாம போவான், இவ்வளோ நாள் இதே ஊர்ல இருக்கான், வளர்ந்துருக்கான், காணாம போறானவனா ஆல்ரெடி போலீஸ் கேஸ்ல இவங்க மேல சந்தேகத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ உடலும் கிடைச்ச உடனே ஓகே இறந்து தான் போயிட்டாங்க, ஏன்னா காணாம போயிட்டாங்க முதல்ல மிஸ்ஸிங், அப்புறம் தான் வந்து இறந்து போயிருக்காங்கன்னு தெரியுது. அண்ட் குத்தி இருக்காங்க அப்படின்லாம் தெரிஞ்ச உடனே என்னென்ன நடந்திருக்குதுன்னு சுத்தி பார்த்தா ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவும் இதுல டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரியுது. இது எல்லாத்தையும் பின்னாடியில இருந்து ஆனா ஆப்ரேட் பண்ணது யாருன்னு தேடி போய் பார்க்கறப்ப திருமால் ராவ்ங்கிற இந்த பேங்க் மேனேஜர்னு தெரியுது. 2 பேருக்கும் நடுவில் ஐஸ்வர்யாவுக்கும் திருமால் ராவுக்கும் நடுவில் வந்து 2000 வீடியோ கால்ஸ் வந்து ஜஸ்ட் 100 டேஸ்ல போயிருக்குது. 2000 வீடியோ கால்ஸ் இன்க்ளூடிங் த டே தே காட் மேரிட். மே 18th அன்னைக்குமே வந்து கல்யாணமான அன்னைக்குமே வந்து இவங்க வீடியோ கால்ல தான் இருந்திருக்காங்க. டெய்லி பேங்க்குக்கு போனோடனே வீடியோ கால் இவங்க வச்சுக்கிட்டு தான் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீடியோ கால்ல எப்பவுமே இருந்துட்டு இருப்பாங்களாம். அவங்க அம்மா அதே இடத்துல வேலை பார்க்கவும் வருவாங்க. ஸோ இது என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்னு, இது ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள 3 பேரும் மாட்டிக்கிட்டு எப்படி வெளியே வர்றது அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கு பொசசிவ்னஸ், அந்த இதுல ஏதோ ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா சரியா போயிடும் நினைச்சா அப்பமும் தனக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சவனா அவங்க அம்மா இருந்துகிட்டு சரி நம்ம 3 பேர் ஒன்னா சேர்ந்து காமனா சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் இருக்கு அவனை நம்ம எனிமி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேஜேஸ்வர் அப்படிங்கிற ஒரு பையனை கல்யாணமும் பண்ணி அவனுக்கு சாகவும் அடிச்சு அவன் நிம்மதியா இருந்திருப்பான்ல. அவன் ஒரு டான்ஸர், ரொம்ப துருதுருன்னு இருக்கிறான். வெட்டிங் போட்டோஸ்லாம் பார்த்தா தெரியுது. எனக்கு இந்த லாஜிக்கே புரியல. ஏன் வந்து இவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடலாம்ல, இல்ல வேணான்னு சொல்லிட்டு சரி எல்லாம் சரிங்க ஏங்க கொலை பண்ணும் வேணான்னு சொல்லிட்டு போங்க, ஏன் இந்த அளவுக்கு போறாங்கன்னு சொல்லி சும்மா தேடி பார்த்தப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சொசைட்டில இருக்கிற டேபு டிவோர்ஸ் பண்ணி ஒருத்தங்க வந்து ஒரு திருமணத்திலிருந்து வெளியே வர்றது வந்து நிறைய கிராமங்கள்ல கணவன் இறந்து போய் ஒரு திருமணத்திலிருந்து வெளியே வர்றதை விட மோசமா பாக்குறாங்க. இதுதான் வந்து நம்ம கிராமங்கள்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு சிச்சுவேஷனா இருக்குது. ஏன்னா டிவோர்ஸ் ஆயிடுச்சுனா ஓகே கணவன் செத்துட்டாங்க பாவங்க, அப்புறம் மனைவி தனியா இருந்தாங்க, யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அது நார்மல்னு பாக்குறாங்க. ஒருத்தங்க ஒன்னா இருக்க முடியல பிரிஞ்சு வந்துட்டோங்கிறத வந்து தப்பா பாக்குறாங்க. இந்த டேபு இருக்குல்ல, இந்த டிவோர்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தோட ஒரு டேபுவை போய் நம்ம அட்டாச் பண்ணி வைக்கிறோம் தெரியுமா. ஐயோ டிவோர்ஸ் ஆயிடுச்சோ, நான் ஊர்ல 4 பேர் என்ன பேசுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பேசுவாங்க, எதிர் வீட்டுக்காரங்க என்ன பேசுவாங்க, சொந்தக்காரங்க என்ன, எவனாவது இங்க வந்து நிக்கிறானா, ஜெயிலுக்கு போறதெல்லாம் யாரு, சம்பந்தமே இல்லாம இறந்து போனது யாரு, யாருக்காக வந்து நிக்க போறது இல்லை. இந்த பேசுற 4 வாய் வந்து நம்மளுக்கு ஒரு நாளும் 1 பைசா பிரயோஜனத்துக்கு யாருமே உதவ போறது கிடையாது. சோ எனக்கு இதெல்லாம் பாக்குறப்போ தெளிவா இதெல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். என்னமோ பண்றீங்களோ பண்ணிக்கோங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க, சம்பந்தமே இல்லாம இந்த பையன் இறந்து போனதா எனக்கு இருக்கிறதுலே கஷ்டமா இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து உங்களுக்கு ஒருத்தனை அடையணுங்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாம ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ஆர் கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிடுங்கிற ஒரு மூட நம்பிக்கை இருக்குல்ல, அதோட உச்சக்கட்ட எக்ஸாம்பிள் அப்படிலாம் நடக்காதுங்கிறதுக்கு இந்த கதை தான். கல்யாணங்கிறது சொசைட்டில நடக்கிற ஒரு விஷயம், ஒரு அக்ரிமெண்ட். அதனால எப்படி இந்த மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் உடனே ஒவ்வொரு நாள் ஓகே முடிஞ்சிருச்சுன்னு பவர் கட்டா உடனே கட் பண்ணி விடுறதுக்கு தயவு செஞ்சு அவங்கள
அவங்க இஷ்டத்துக்கு இருக்க விட்டாலே போதும். அண்ட் ரொம்ப முக்கியமா நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க. ஆனா அப்படி இருக்கிறப்போ சம்மந்தமே இல்லாம ஒருத்தன் வந்து பாதிக்கப்படக்கூடாது. அது இருக்கிறதுலே கேவலமான ஒரு விஷயம். இதுல எனக்கு நான் தான் சொல்றேன்ல, என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனா இங்க தேஜேஸ்வர்ங்கிற ஒரு பையன் இருக்கான்ல, அவன் இறந்து போனத என்னன்னு சொல்லி நம்ம நியாயப்படுத்த முடியும். அவனுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இத நம்ம கேட்டோம்னா என்ன கன்றாவியோன்னு தாண்டி போகிற மாதிரி இருக்குன்னு நம்ம போயிடுவோம். ஆனா அந்த பையன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம இன்வால்வ் ஆகி அவன வந்து லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி அந்த பையனை நம்ப வச்சு அந்த பையன் கிட்ட வந்து சூப்பர் பொண்ணுப்பா நீ கல்யாணம் பண்ணி இருந்துக்கோன்னு சொல்லி அவங்க அம்மாவும் ஏமாது 2 பேரும் டிராமா பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு இவங்களோட டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த பையன் ஊர்காவா இறந்துட்டாங்க. நம்மளுக்கு ஏதோ தாண்டி போற நியூஸ் மாதிரி இருக்கும். இந்த 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 ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க அம்மா பொண்ணு 2 பேரும் ஒருத்தனை லவ் பண்ணாங்கன்னு பேசின ஒரு விஷயத்துல வந்து இங்க நடந்திருக்கிற விஷயத்தோட கிராவிட்டியை நம்ம தாண்டி போயிடுவோம். யோசிச்சு பாருங்க, அந்த பையன் இப்போ உயிரோடவே இல்ல. நம்மள மாதிரி இங்க இல்ல, அவன் போயிட்டான். வாட் இஸ் ஹிஸ் மிஸ்டேக்? ஒரு மண்ணும் அவன் பண்ணலையே. நம்பினதுக்காக இதான் பரிசா? எனக்கு அந்த இதை பாக்குறவன் எனக்கு அது கூட வந்து ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அது ரொம்ப ரொம்ப அதை பத்தி நான் இமோஷனலா பேசல. இமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு மறுபடியும் அதை பார்த்து இன்ஸ்பயரா இதை பண்றேன்னா பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பேசுறது. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்றேன்னா எந்த மாதிரி கேவலமான ஜென்மங்களா இருப்பீங்க. இப்பவும் சொல்றேன், ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு பிடிக்கலனா வாட் எவர் இட் இஸ் வாக் அவே ஃப்ரம் இட். அதை விட்டுட்டு டாக்ஸிக்கா உள்ளுக்குள்ள போட்டு அதை கொலை பண்றது இதெல்லாம் வந்து எந்த ரிலேஷன்ஷிப்பும் ஸ்மூத்தா முடியாது. ஆனா அதுக்குன்னு கொலை பண்றது எதையுமே ஜஸ்டிஃபை பண்ணது, காயப்படுத்துறது, அதுல இருந்து தாண்டி போங்க. எனக்கு தெரியல, இதே நான் இங்க வீடியோ பார்த்து சொல்றேன்னா எனக்கு தெரியல, இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ எவனோ ஒருத்தன் பேசிட்டு இருக்கப்போ யாரோ பார்த்து பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் புட்டிங் இட் அவுட். உண்மையிலே சோகமா இருக்குது. அண்ட் அதில் லோன் கேட்டு வந்தவங்க அவன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கடன் கேட்டு பேங்க்குக்கு வந்திருப்பான். பேங்க் மேனேஜர் கொலை பண்ணு காசு தரேன்னு சொல்லி அவன் 3 பேருமே ஜெயிலில் இருக்காங்க. அவங்க வாழ்க்கை என்ன வருது சம்மந்தமே இல்லாமல். அண்ட் இது எல்லாத்தையும் இந்த பேங்க் மேனேஜர் வந்து முதல்ல இருந்து பிளான் பண்ணியிருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே பிளான் பண்ணி ஸ்கீம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். அதுக்கு 2 பேரும் உடந்தையாக வேற இருந்திருக்காங்க. அப்சல்யூட் புல்ஷிட். கேட்கறதுக்கே ரொம்ப சோகமாக இருந்துச்சு. பட் எனிவே இதை நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டீங்க, டிஎம்ல அனுப்பிச்சு மதன் இது என்ன புரியவே மாட்டேங்குது என்ன நடந்திருக்குன்னு. எனக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 தடவை இதை வாசிக்க எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்திருக்குது, இப்படி தான் உண்மையிலே நடந்துச்சா, இவ்வளோ குழப்பமா இருக்கேன்னு பார்க்குறப்போ என்ன கன்றாவியாக போட்டானா இந்த பையன் என்ன பண்ணாங்கிறது மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை தான் நான் உங்ககிட்ட வந்து பேசினேன். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாவது டாபிக் இந்த மாதிரி நம்ம சொசைட்டியில் நடந்துட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியணும், இன்னும் தெரியாமல் ஏதாவது ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வாக் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, ஒரு எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஓகேவா, நீங்கள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அதுலேருந்து வாக் அவுட் பண்ணுறது வந்து மச் சேஃபர் ஈஸியர் ஆப்ஷன் ஃபார் ஆல் இன்வால்வ். அது எப்படி பண்ணுறதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாராவது தேவைப்பட்டாங்கன்னா வாசித்து தெரிஞ்சுட்டு போகிறாங்க. பாய், டேக் கேர்.